ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தெய்வ அவதாரங்களான ஸ்ரீராமரும் இயேசு கிறிஸ்துவும் முகமது நபியும் கௌதம புத்தரும் அவர்கள் இந்த பூமியில் மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில் விஸ்வரூபம் என்கிற தங்களது மாபெரும் தெய்வ வடிவத்தை யாருக்கும் காண்பித்ததாக கம்பராமாயணத்திலோ பைபிளிலோ திருக்குரானிலோ அல்லது புத்தரது வாழ்க்கை வரலாற்றிலோ எந்தவித குறிப்புகளும் இல்லை. ஆனால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான பகவான் கிருஷ்ணர் மட்டும் மகாபாரதத்தில் தனது விஸ்வரூபத்தை காட்டி அதன் மூலம் தான் ஒரு மனித உருவில் வந்திருக்கும் தெய்வம் என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் சொல்கிறீங்க. அதில் எல்லாருக்கும் காட்டுறதுக்கு முன்னால் அவர் யாருக்கு தெரியுமா காட்டினார்? துரியோதனன் காட்டினார். பஞ்சபாண்டவர்களுக்காக தூது வருகிற போது துரியோதனனுடைய சபையில் அவனுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவன் மண்டையில் எதுவுமே ஏறலை. அப்போ அவனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை கோபத்தில் காட்டுறாரு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, ஏன்டா நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவர் கோபம் வந்து காட்டுறாரு. அதனால் ஒன்றும் எஃபெக்ட் நடக்கலை. இன்ஃபேக்ட் இவர் விதுரனுடைய வீட்டில் போய் சாப்பிட்றாரு. துரியோதனன் கூப்பிட்டா அவன் வீட்டுக்கு போகல, யார் வீட்டுக்கும் போகல. விதுரன் ரொம்ப சாதாரண ஆள் அவன் வீட்டில். அதை வச்சு விதுரனையே திட்டுறான் துரியோதனை. இந்த மாதிரி நீ ஆள் காட்டி வேலை செய்கிற, இல்லைன்னா கிருஷ்ணர் நான் ராஜா என் வீட்டில் சாப்பிடாம உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றான்னு எதுவும் சதி ஆலோசனை பண்ணியிருக்கேன்னா இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது அவர் யார் காட்டுறாரு? யுத்த காலத்தில் குருஷேத்திரத்தில் எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டு எதிர் நிற்கிறவங்களே என் பங்காளி, அதனால் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அர்ஜுனன்கிட்ட, நீ ஒரு கருவிதான்டா, நான் தான் டிசைட் பண்ணியிருக்கேன். மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை நான் பிறந்ததனுடைய லட்சியமே உலகத்தில் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ ஆமான்னாலும் இல்லைன்னாலும் நான் அழிக்க தான் போகிறேன். பட் பிகாஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஐ வாண்ட் யூ டு டேக் த கிரெடிட். செய்கிறது நான் தான் செய்கிறேன். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன், ஐ வாண்ட் டு கிவ் யூ தி கிரெடிட் அப்படின்னு. அவனுக்கு புரியல. அதனால் என்ன பண்ணுறாரு? பசியமே ருத்ர ரூபம் அப்படின்னு தன்னுடைய ரூபத்தை காட்டுறாரு. ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் அக்னி, ஒன்றுத்தில் இது காற்று எல்லாம் வருது. அந்த ஃபுல் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அதெல்லாம் காட்டுற போது இந்த அர்ஜுனன் வந்து ஒரு பயந்து போய் தான் சொல்கிற மாதிரி அவன் ஒபே பண்ணுவான்ட்டு. ஏன்னா தன்னுடைய ரியல் ஃபார்மை காட்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கேள்வியே இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அவனுக்கு அந்த எண்ணமே வரல. இந்த மாதிரி பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நீ வந்து வேறு ஏதாவது ஃபார்ம் இருந்தால் காட்டுன்றான். சரின்னு 2 கை 2 கால் வச்சுன்னுட்டு ஒரு விஷ்ணு ரூபத்தை காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் கேட்குறான் வேறு ஏதாவது ஃபார்ம் இருக்கான்ட்டு. அப்போ பகவான் சொல்கிறாரு, நீ பார்க்கிற என்னுடைய எல்லா ரூபங்களுமே போய் தான், நான் எந்த வடிவமும் இல்லாத ஜோதி அப்படிங்கிறார். நான் தான் ஒரு ஒளிமயமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் யாருக்கெல்லாம் விஸ்வரூபத்தை காட்டினாரோ அதனால் ஒன்றும் பெனிஃபிட்டே நடக்கலை. அர்ஜுனன்கிட்டையும் ஒன்றும் நடக்கலை, துரியோதனன்கிட்டையும் ஒன்றும் நடக்கவே இல்லை. கடைசியில் கர்ணன் கூட காட்டினதாக ஒரு வரலாறு இருக்குது. அவன் வந்து எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற போது அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிக்கிட்டு அவன் அந்த காலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற போது அவனுக்கு நீ வந்து ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக காட்டினாருன்ட்டு அதுக்கு ஆத்தென்டிசிட்டி கிடையாது. பீஷ்மர் கூட காட்டினதாக இருக்குது, பட் அதுக்கும் ஆத்தென்டிசிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் பார்க்குற கிருஷ்ணர் அவர் காட்டிய விஸ்வரூபத்தினால எந்த ஒரு ப்ரொடக்டிவ் ரிசல்ட்டும் வரலைன்றது தான் நிஜம் இல்லையா? நோ ப்ரொடக்டிவ் ரிசல்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தட். நான் கூட இந்த ஆன்மீகத்துக்கு வந்து என்னுடைய ஆற்றல் அருள் இதெல்லாம் அடைந்த பின்னால் என் உடம்பில் இருந்து அத்தனை விதமான கடவுளையும் வெளிப்படுத்தி காட்டினேன். கிருஷ்ணர் ஒரு விஸ்வரூபத்தை காட்டினார். நான் எல்லா கடவுளும் எங்கிட்ட இருக்குன்றத ஒவ்வொன்றா காட்டி இது பாருங்க, ஃபோட்டோ கேலரி கூட வச்சுருக்கேன். எல்லா கடவுளையும் காட்டிட்டேன் நம்ம ஃபோட்டோ. அதே மாதிரி 10 அவதாரமும் எங்குள்ளேயே இருக்கணும் காட்டிட்டேன். நான் எல்லா மகான்களும் எங்கிட்ட இருக்காங்கன்றதையும் நான் காட்டிட்டேன். ஓகேவா? அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1988 அந்த ரேஞ்சில் இருந்து.
ஜனங்களுக்கு பொறுமையாக பார்க்கறதுக்கு அவகாசம் கிடைக்கணும்னா அதெல்லாம் ஒரு புக்கு வேறு போட்டேன், இந்த லுமினஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லி போட்டேன். ஸோ எதுவும் மக்கள்கிட்ட புரியறதில்ல. சிவசங்கர் பாபா தன்னுடைய கைரேகையை காட்டினார். இதில் 10 அவதாரத்துக்குள்ள ரேகையும் இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, திருசூலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, முருகன் நிற்கிறார் இந்த இடத்துல, வேல்வாடை எல்லாம் காட்டிட்டு நம்ம உலகத்தில் எங்கிட்ட இல்லாதது எங்கேயும் இல்லைன்னு. இது ஏதோ பெரிய மேஜிக்குன்னு நினச்சிக்கூடாதுன்றதுனால பைபிளில் ஏசுநாதர் கூட சொல்லியிருக்காரா, இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும்படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புகிறேன் அப்படின்னு பைபிளில் இருக்குன்னு. இவன் தான் என் பையன் உலகம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ எம் புட்டிங் த ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி ஆன் இஸ் ஹேண்டுன்னு சொல்லி கைரேகையெல்லாம் காட்டணும். என் உடம்புலேருந்து இத்தனை தெய்வ வடிவங்களையும் இத்தனை மகான்களையும் எல்லாம் வரைச்சி காட்டணும். இதெல்லாம் ஒரு அமானுஷம்னு வச்சுக்கலாம். மானுஷம் அமானுஷம் ஒரு ஹையர் லெவலில். அதெல்லாம் விட்டுதல். ஒரு சாதாரணமாக ஒரு ஜாலியாக பேண்ட்டு ஷர்ட் போட்டுன்னு சாமியாருக்குள்ள எந்த ஒரு ருத்ராட்சம் மாலை ஜடை முடி தாடி எதுவுமே இல்லாமல் கையில் வாத்து ஓட்டுற குச்சியெல்லாம் இல்லாமல் முன்ன மாதிரியே ஜாலியாக வர்றேன். உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்கள் மாதிரியே பேசணும், ஜனங்கள் மாதிரி. எனக்கு ரொம்ப நல்ல தமிழ்லாம் தெரியும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் என்னுடைய தமிழை இவ்வளோ இறக்கியிருக்கேன். இல்லைன்னா எனக்கு நிஜமாகவே ரொம்ப நல்ல தமிழ் தெரியும். இப்போ ஜனங்களுக்கு இதெல்லாம் வேணும். உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு இதெல்லாம் தொண்டர் விளையாட்டில் சுகம் காணுமான்னு அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கணும். தாய்மானவர் வரதான் சொல்கிறார், எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தேங்கிறார். எப்படி ட்ரெஸ் பண்ணால் என்ன, என்ன அட்ராக்ஷா என்ன, அவன் மைண்டு கடவுள்கிட்ட இருக்குது, அது ஒன்றால் பார்க்க முடியாது, ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு அதுக்கு அர்த்தம். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனை நான் நடத்துகிறேன். நார்மலாக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு மடாதிபதி இருக்காருன்னா அது உங்ககிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறவங்க அவருடைய அடியாட்கள் எடுபிடிகள் தான் இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லையா, ஹேண்டில் மை ஒர்க் டைரக்ட்லி. யார் வந்தாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்களே, இவங்களுக்கு கொடுத்தியா அவங்களுக்கு கொடுத்தியா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இல்லை, ஐ எம் நாட் ட்ரைங் டு போஸ்ட் அட் த ஃபிகர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஐ ஆம் தி ஃபஸ்ட் வாலண்டியர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷனுங்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி காமிச்சுன்னே இருக்கேன். அதை விட மற்றவங்கெல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நடத்தலை. கிருஷ்ணர் எங்கேயோ துவாரகாவில் இருந்தார் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மதுராபுரியில் கொஞ்ச நாள் இருந்தார். அந்த மாதிரி ராமர் அயோத்தியில் இருந்தது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ண இதெல்லாம். ஜீசஸுக்கு பாவம் இடமே கிடையாது. மலை மேலே போய் நைட்டில் ஆனால் படுத்துக்குவார். அவருக்கு யாரோ ப்ரெட்டு கொண்டு வந்து கொடுத்தா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டு அவர் ஒரு வாய் போட்டுன்ட்டு தூங்கிடுவார். பிறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் அது. ராமர் அது தானே பண்ணார். வனவாச காலத்தில் என்ன பண்ணார், கல் மேலே தலை வச்சு படுத்தார், புல் மேலே தலை வச்சு படித்தார். அதுதான் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடியது. கல்லணையை மேல் தூய்ந்தனையோ காகுத்தான் கூட அதில் ஒரு மென்ஷன் எல்லாம் வரும். இப்படி எவ்வளோ பெரிய நிலையில் அவர்கள் இருந்தாலும் கூட தே ட்ரை டு லிவ் ஆன் பார் வித் தி சொசைட்டி. இங்கே இருக்கிற ஜனங்க அவங்கக்கிட்ட இருந்தாங்க. ராமா அண்ட் கிருஷ்ண வேர் கிங்ஸ் ஆஃப் தோஸ் இயர்ஸ். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள யாரும் ஒத்துக்குனானுங்க? ராமர் யாராவது ஒத்துக்குனாங்களா? நீயே சொல்லு. அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு வண்ணா சொல்கிறான், இவன் பொண்டாட்டி இவங்ககிட்டயோ போய் ஸ்ரீலங்கா இருந்துட்டு வந்தா அவளெல்லாம் வச்சு இவன் குடும்பம் நடத்தினுங்கிறான்ட்டு. அப்போ அவர் அவ்வளோ தர்மிஷ்டனாக ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மான்னு ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சொந்த நாட்டில் இருக்கிற மண்ணானே அவரை மதிக்கவே இல்லை. திங்க் பண்ணிப்பார். அதனால் உலகத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு மகாபுருஷனும் எந்த ஒரு மகானும் வந்தபோது இந்த ஜனங்க அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வேலையை அவங்க சேர்ந்து போயின்னே இருக்காங்க. ஒரு மழை இருக்குது, அது பெய்யும். அது பெய்கிற போது ஆற்றுலேயும் பெய்யலாம், வயல்லையும் பெய்யலாம், சாக்கடையிலையும் பெய்யலாம் இல்லையா? நீ சாக்கடையாக இருந்தானே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நீ ஆறாவோ வயலாவோ இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இப்படி உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்தால் கூட அவங்க எவ்வளோ தான் மக்களுக்காக பாடுபட்டாலும் கூட இந்த உலகம் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கினதும் இல்லை, பயன்படுத்தியதும் இல்லை. இயேசு வந்தால் சிலுவையில் போடுறான். புத்தர் வர்றாரு, பொண்டாட்டி பிள்ளை குட்டி ராஜ்யத்தெல்லாம் விட்டு அவரை உணவில் விஷம் வச்சு கொண்டு போடுறானுங்க. கிருஷ்ணர் வந்தாக்கா அவர் பெண் பைத்தியம் பார் கோபிகை கூட டான்ஸ் ஆட்டி இருந்தாருன்றானுங்க.
இல்லை சமந்தக மணி சூரியனுடைய மணியை சத்தியாகிட்டன்னு திருடிட்டாருன்னு சொல்லி திருட்டு பட்டம் காட்டுறாங்க அவருக்கு. அவர் இயேசுநாதர் வந்து அநாத போனமாக சிலுவையில் போகிறாரு. ஒரு கொலைகாரனை கூட விடுதலை பண்ணுங்க, இயேசு சிலுவையில் போடுங்கன்னு சொன்னது தான் இந்த உலகம். இப்போ எந்த ஒரு மகானியாவது, இப்போது ஒரு பரமாச்சாரியார் இருந்தார், நாங்கள்லாம் பேண்ட்டு ஷர்ட்டு அட்டடிக்கிறோம் கூத்தடிக்கிறோம், நீ என்னை சந்தேகப்படுறதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்குது. பரமாச்சாரியார் பாவம் வந்த திராட்சையை சாப்பிட்டுட்டு நெல் பொறி சாப்பிட்டுட்டு கால் பல்லக்க சும்மா பிடிச்சின்னு இந்தியா முழுக்க நடந்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருந்தார். ஸோ எந்த ஒரு மகானையும் இந்த உலகம் புரிஞ்சிக்கணுது இல்லை, பயன்படுத்தினது இல்லை, பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை. வேண்டத்தக்கது அறிவோனாய் வேண்ட முழுதும் தருவோனாய் இறைவன் இருக்கிறான் என்று தாங்கள் அருளுரைகள் பலவற்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அவ்வாறு ஒரு பரம தயாபரனாய் இருக்கும் அந்த பரம்பொருள் மனிதர்களது எதிர்மறை வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தருவது ஏன்? ஒரு பரீட்சை இருக்குது, அந்த பரீட்சையில் நீ படிக்க வேண்டிய புக்ஸு, எழுத வேண்டிய பரீட்சை எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றே தானே. அதில் ஸ்டேட் ரேங்க் வாங்குறவன்னு இருப்பான், 40 மார்க் வாங்குறவன்னு இருக்கான், கோட் அடிக்கிறவனு இருப்பான். மனிதர்களுடைய எதிர்மறை எண்ணங்களுக்கும் அருள் பாலிப்பது ஏன்? கடவுள் இதிலெல்லாம் தலையிடுறதே இல்லை. ஒரு சிலபஸ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, எல்லாருக்கும் காமன். நீ படித்தானா நிறைய மார்க் வாங்க போகிற, உனக்கு வேலைகள் எங்கேயாவது கிடைக்கும். நீ படிக்கலைன்னாக்கா கோட் அடிச்சுட்டு இருக்க போகிற. இதுக்கு நீ ஏன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம், கவர்மெண்ட்டு, சிலபஸ் இதையெல்லாம் குறை சொல்கிற? அந்த மாதிரி கடவுளுடைய சட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ நாமெல்லாம் உட்காந்து கோயிலில் தோசை சாப்பிட்டோம், பழம் சாப்பிட்டோம், ஸ்வீட் சாப்பிட்டோம், சாக்லேட் சாப்பிட்டோம், பாட்டு கேட்டோம், எல்லாம் பேசின்னு இருக்கோம், எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதே ஆப்ஷன் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற 80 லட்சம் பேருக்கு இருக்கா இல்லையா? அப்போ அந்த சேம் ஆப்ஷன் உருப்படுறதுக்கு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் உருப்படுறது இல்லை. அதனால் இதுக்கு யாரையும் நீ சொல்ல வேணாம். கடவுள் இதிலெல்லாம் தள்ளிடுறதே கிடையாது. கடவுளுங்கிறவன் நம்ம எல்லாருக்கும் பொதுவானவன். எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு லைட்டு, அதுதான் கடவுள். அவன் எங்கிட்டையும் இருக்கான், உங்கள்கிட்ட இருக்கான், எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கான். அதனால் இட்ஸ் நாட் காட்ஸ் ரூல் தட் யூ ஷுட் சஃபர் ஆர் யூ ஷுட் பி ஹாப்பி. ரூல் அவ்வளோதான். இப்போ நீங்கள்லாம் எந்த தப்பும் பண்ணல, இங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டுருங்க. தப்பு பண்ணவன் இன்னத்துக்கு திஹார் ஜெயிலையோ பாளையங்கோட்டை ஜெயிலையோ எங்கேயாவது உட்காந்து களி தூண்டுட்டு இருக்க போகிறேன். இப்போல்லாம் களி கிடையாது, ஜெயிலில் சாப்பாடே போடுறாங்க. ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு ஒபே த ரூல் ஆஃப் த லா. அந்த மாதிரி கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கியா, எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ கர்மான்றது என்ன? நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. குட் கர்மாஸ், பேட் கர்மாஸ். குட் கர்மாஸ் என்ன? கோயிலுக்கு போகிறது, தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, அன்பாக இருக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் குட் கர்மாஸ். நெகட்டிவ் கர்மாஸ்ன்றது என்ன? மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. ஸோ யாரெல்லாம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தானோ, கொள்ளை அடித்தானோ, கொலை பண்ணானோ, அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ ஜெயிலில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, கோர்ட்டில் அலைஞ்சிட்டு உக்காண்டிருப்பானுங்க. அதுக்கு நீ சட்டத்தை ஏன் குறை சொல்கிற? இல்லையா, சட்டத்தில் ஒரு குறையும் இல்லை, ஒரு ஓட்டையும் இல்லை. மனித கண்களுக்கே புலப்படாத ஆத்மா தனது உடலை விட்டு பிரிந்த பின்பு கூட தனது உறவினர்களை பார்க்க முடிகிறது என்றால், அது அந்த உடலில் வாழும் காலத்தில் இந்த புற உலகத்தில் தன்னை சுற்றி நடக்கிற தொடர் நிகழ்வுகளையும் பார்வையிடவோ அல்லது உணரவோ முடியுமா? முடியும் என்றால் மனிதனின் கர்மா ஏன் உடலை மட்டும் பாதிக்கிறது, ஆன்மாவை ஏன் பாதிப்பதில்லை? புறத்தோற்றத்தில் தாங்கள் மனித உடலோடு வாழ்ந்தாலும் ஒரு ஞானம் பெற்ற ஆத்மாவாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் இந்த புற உலக நிகழ்வுகளை ஒரு ஆத்மாவாக பார்ப்பதற்கும் ஒரு சாதாரண மனிதன் தனது ஊனக்கண்களால் அவற்றை பார்ப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒரு ஆத்மா உடம்பை விட்டு பிரியுது இல்லையா, அதுக்கப்புறம் 13 நாள் வரைக்கும் சுற்றின்னு இருக்கும். பெருங்காயம், இந்த டப்பாவில் பெருங்காய வாசனை அடிக்குமா? நீ சோப்பு போட்டு குளிச்சிட்டாக்கா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அந்த சோப்பு வாசனை இருக்குமா? அந்த மாதிரி உடம்பை விட்டு பிரிக்கிற ஆத்மாவுக்கு தான் உடம்பை விட்டு பிரிஞ்சிட்டோன்றதே தெரியாது. இறந்து கிடக்கிற உடம்புக்கிட்ட அது அப்படியே நிற்கும். எல்லாரும் அழுறதை பார்த்துட்டு நான் தான் இருக்கிறேன், நீங்களாம் ஏன் அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்சோலேஷனில் இருக்கும். அதுக்கு இருக்கிற பழைய டிசைரில் அது சொந்தக்காரங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும். அவங்களுக்கு ஒரு வேகா தெரியும்,
நம்ம இங்கே நம்ம பார்த்தோமேனு. அதுக்கப்புறம் தான் டெலிகிராம் வரும், இந்த மாதிரி மங்காத்தா பூட்டான்ட்டு. அதனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது அந்த வாசனைகளோடு இருக்குது. அதனால தான் நீங்கள் அந்த 13ஆம் நாள் வந்து காரியம் பண்ணி ஒரு கோயில் கொடிமரம் மாதிரி ஒரு குச்சி நட்டு, கோயிலில் இருக்கிற சிலை மாதிரி ஒரு கல்லை வச்சு, இந்த ஆத்மாவை வந்து இதில் போய் உட்காருன்னு சொல்லி, அதுக்குள்ளே மந்திரங்களை சொல்லி, இந்த கல்லுக்குள்ளே நீங்கள் அனாயின் பண்ணி அது ஒரு டிவைன் எனர்ஜியாக மாற்றி லான்ச் பண்ணுறீங்க. எப்படி ராக்கெட்டை வச்சு ஸ்பேஸ் சேட்டலைட்டை மேலே கொண்டு போகிறீங்களோ அந்த மாதிரி இந்த இறந்து போன ஆத்மாவை நீங்கள் இந்த சடங்குகள் மூலமாக அந்த பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ காரியம் தேவசம், அந்த ஆத்மாக்கள்லாம் பித்ருலோகத்துக்கு போயிடுது. பண்ணாத இருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் அழிஞ்சுன்னு இருக்குது. நாங்கள்லாம் டெய்லி பார்க்குறோம் இந்த மாதிரி காத்துங்களை. தேவசம் காரியம்லாம் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. அண்டு எங்கள் ரூம்லலாம் வந்து உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொத்துக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பிட முடியாது. ஏன்னா தேர் ஒன்லி ஸ்பிரிட்ஸு, ஒன்லி ஸ்மெல் தான், வேறு எதுவும் அவங்களுக்கு ஆர்கன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால எல்லாம் அழுதுன்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. அண்டு இன்னும் மோசமான கேஸ் யார் தெரியுமா, இந்த சூசைட் பண்ணிக்கின்னு போகிறதுங்க. அதாவது நார்மலாக செத்து போய் காரியம் தேவசம் பண்ணலன்னா அதுக்கு ஒரு வகை. அது அந்த ஏதோ ஒரு காலம் இருக்குது. இப்போ மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது, 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அப்போது சிவன் கோயில்கள் எல்லாம் நைட்டெல்லாம் திறந்து வச்சு இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்கள்லாம் அன்றைக்கி போய் சிவ தரிசனம் பண்ணலான்ட்டு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ அலைஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாங்க அந்த மாதிரி போய் கடவுளை தரிசனம் பண்ணி அந்த புண்ணியத்தில் தங்களை லான்ச் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் இருக்குது. யாராவது சூசைட் பண்ணின்னு செத்து போட்டான்னு வை, அவனுக்கு 70 வயசு ஆயுசு, ஆனால் 50 வயசில் சூசைட் பண்ணிட்டான். ஆனால் மீதி 20 வருஷத்துக்கு அவன் வந்து இந்த உலகத்துக்கிட்டு போகவே முடியாது. ஏன்னா அவனோட ப்ரோக்ராமிங்ன்றது 70 வயசுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் 20 வருஷம் இந்த உலகத்தில் அழிஞ்சே தீரணும். ஆனானப்பட்ட ராகவேந்திர சாமி மந்திராலயத்தில் இருந்தார். அவர் கும்பகோணத்தில் மடாதிபதி ஆகிட்டார்னு உடனே அவர் மனைவி பேர் சரஸ்வதி. அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணி செத்து போச்சு. அவர் மடாதிபதியே உக்காந்துக்கிறார், அது பக்கத்துலேயே நின்று பேன்னு அதுன்னு இருக்கும். இவர் பார்க்குறாரு, என்னடா இவ்வளால் தொந்தரவாக போச்சுன்னு அந்த தண்ணி எடுத்து ஜபம் பண்ணி அந்த பாடிக்கு முக்தி கொடுக்குறாரு. முக்தின்னா நாட் லிபரேஷன், விஷ்ணுலோகம் கிடையாது, இந்த பிரேத பூதாதிகள்ன்றாங்க இல்லையா, அந்த பாடியில் இருந்து. அப்போது இவருக்கு அசரீரி கேட்குது. அவள் சூசைட் பண்ணி செத்தா அதனுடைய அனுபவங்கள் என்னான்ட்டு அவளுக்கு தெரியணும். அது நீ தப்பு பண்ணி அவளுக்கு ரிலீஸ் கொடுத்துட்டு தப்பு. இருந்தாலும் நீ ஒரு சாமியாராகி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியிருக்கு. அதனால் உன்னுடைய சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வந்தவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் சுமங்கலிகளுக்கு புடவை தாம்பூலெல்லாம் கொடுத்து நீ செய்த பாவத்துக்கு அவங்க வந்து கழுவாய் தேடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ராகவேந்திரர் அவருக்கே எக்ஸம்ஷன் கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த கடவுள் கொடுத்துருக்க அறிவை வச்சுக்கிட்டு அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் நாம் வரோம். அவரவர் அனுபவம் அவர்தமே அறிவது. ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தில் ஏழை கோலை பணக்காரன் ஆரோக்கியம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பிறக்கிறான் இல்லையா. ஸோ அவன்லாம் அவனுடைய அனுபவங்களுக்காக தான் பிறக்கிறான். இந்த அனுபவம்லாம் முடிச்ச உடனே அவனுக்கு மோட்சம்லாம் கிடச்சிடாது. பித்ருலோகத்துக்கு போகணும், அங்கேருந்து திருப்பி இந்த உலகத்துக்கு வரணும். ஸோ அன்லெஸ் ஹி வாசஸ் ஆல் தி வாசனாஸ் த ஸ்மெல் ஆஃப் தி பாஸ்ட் பர்த்ஸ், அவங்க உலகத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கிறதுக்கு பேர் லிபரேஷன். அது என்ன, வாழ்கிற காலத்திலே இந்த உடம்பிலிருந்து ஆத்மாவை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு போவாங்க. இந்த பித்ருலோகத்துக்கு போக மாட்டாங்க, வேறு உலகம் இருக்குது கடவுள்கிட்ட, அந்த உலகங்களுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைன்னா இந்த உலகத்தும் பித்ருலோகத்துக்கும் மேலே கீழே அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ மக்கள் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சாஸ்திரங்கள் இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும். சூசைட்லாம் பண்ணிக்கவே கூடாது. நல்லதோ கெட்டதோ அனுபவித்து தொலை. அந்த அனுபவித்து தொலைக்கிறதுல தான் உனக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும். நீ அவசரப்பட்டு சூசைட்லாம் பண்ணிக்கினாக்க ஒன்றும் லாபம் இல்லை. யூ ஆர் அன்னெசரி போகிற ஜெயிலுக்கு. அந்த ஜெயிலேருந்து நீ ஓடி போட்டேன்னாக்கா அந்த நேரத்துக்கு நம்ம ஓடி போட்டோன்னு நீ நினைக்கலாம். ஆனால் எங்கேயாவது ஒன்றை பார்த்து பிடிச்சின்னு வந்து திருப்பியும் போட்டுருவாங்க. அப்போ ஏற்கனவே இந்த 10 வருஷம் தண்டனை நீ ஓடி போனதுக்கு இன்னொரு 3 வருஷம் தண்டனை போட்டு 13 வருஷம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் நோ நீட் டு எஸ்கேப். எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவி. நல்லது கெட்டது நன்றியை வரினும் தீதையை விலகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லைன்னு
எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்லது கெட்டது ரெண்டும், மானம் அவமானம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அண்டு இட்ஸ் குட் ஃபார் யூ. ஒரு தும்மல் வந்தால் தும்மிடணும், வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் போய் கழுவிக்கணும். எதை விட்டும் ஓடக்கூடாது, என்ன ஓடவே கூடாது. அதில் இன்னும் தான் உனக்கு நியூசன்ஸு ஜாஸ்தி ஆகும். ஸோ அக்செப்ட் த ரியாலிட்டிஸ். அண்டு இந்த உலகமே ஒரு நாடகம் மாதிரி தான். எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, இறக்கட்டு. யூ ஹவ் டு பேக் அப் ஆல் யுவர் வாசனாஸ், ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். தென் யூ கேன் பேக் ஆஃப். நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. அதில் வேறு வேறு எல்லாம் நிலைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது பித்ருலோகத்துக்கு போகாமல் வேறு உலகங்கள்லாம் இருக்குது. சித்தர்கள் உலகம் இருக்குது, அங்கே போகலாம். தேவர்கள் உலகம் இருக்குது, அங்கே போகலாம். இல்லை லிபரேட் ஆன ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு கோயிலில் ஒன்று சிலையில் உட்கார வைப்பாங்க. அங்கே இருந்து அந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் போடுற நைவேத்தியத்தெல்லாம் சாப்பிட்டு அங்கே வர்ற ஒரு 1000 பேருக்கு நீ நல்லது பண்ணிகிட்டு இருக்கலாம். எல்லா கோயிலில் இருக்கிறது அந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் தான், எல்லாம் ஸ்பிரிட்ஸ் தான். அதில் இப்போ திருப்பதியில் வெங்கடாஜலபதி இருக்காருனாக்கா, கும்பகோணத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வெங்கடாஜலபதி இருக்க மாட்டார். இது வேறு, இது வேறு. அது ஒரு ஸ்பிரிட், அவ்வளோதான். அதாவது எம்ஏ வந்து 100 பேர் பாஸ் பண்ணுறாங்க, அதில் எல்லோரும் ஒரே சிலபஸ் தான் படித்தாங்க. அந்த மாதிரி யார் வந்து திருப்பதியில் போஸ்ட் இருக்கிறாரோ அவர் வேறு. அதே வெங்கடாஜலபதிக்கு நீ கொருக்குப்பேட்டில் ஒரு கோயில் கட்டி வச்சானா அதில் வெங்கடாஜலபதியை பூஜை பண்ணினா யாரோ ஒருத்தர் வந்து உட்காருவார். இதுக்கு முன்னால் பூஜை பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துவார். வெங்கடாஜலபதி இங்கே வரமாட்டார். அவர் வந்து வேங்கடத்தில் இருக்கக்கூடிய பதி, அங்கே இருக்கக்கூடியவர் அவர் வேறு, இவர் வேறு. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. அண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியும். அதாவது எடுத்த உடனே இப்படி சொன்னால் அவனுக்கு அது என்னது, நான் கோயில் கட்டியிருக்கிறேன் கொருக்குப்பேட்டில், அங்கே ஏன் வரமாட்டார் சிவன் கேட்கக்கூடாது. நீ மெட்ராஸில் பாரு, மயிலாப்பூரில் இருக்கிற சாமிக்கு என்ன பேர்? கபாலீஸ்வரர். அதே மயிலாப்பூரில் நீ 8 சிவன் கோயில் இருக்குது. வேங்கீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், அந்த ஈஸ்வரர், இந்த ஈஸ்வரர். அங்கே திருவத்தியூரில் இருக்கிற ஒரு பேர் என்ன? படம்பக்கநாதர். இங்கே மாங்காட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார். அப்புறம் இங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர். ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு பேர் ராமநாதீஸ்வரர். காசியில் இருக்கிற ஒரு பேர் காசி விஸ்வநாதர். இல்லையா? நல்ல யோசனை பண்ணி, எங்கேயாவது வேறு வேறு பேருக்கு தான் ஒரே பேர் இருக்குதா? அப்போ நான் சொல்கிறது தானே கரெக்டு. எல்லோரும் வேறு வேறு ஆள். எவ்ரி சிவா டெம்பிள் ஆஸ் எ டிஃப்ரெண்ட் பர்சன், நாட் த சேம் பர்சன். ஓகேவா? அது ஒரு பிஹெச்டி மாதிரி. ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதில் நீ பிஹெச்டி பண்ணுற, எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி பண்ணுற, நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணாங்களோ அவங்கவுங்க ஒரு கோயிலில் உட்காந்துக்கின்னு இருப்பாங்க. இப்படி தான். நல்லா யோசனை பண்ணு. எந்த கோயிலையாவது சிவசங்கரன்ற சாமி இருக்கா? நீ பார்க்குற திருவண்ணாமலை, ராமநாதபுரம், காட்சி, அங்கே இங்கே எங்கேயாவது சிவசங்கரன் இருக்கா? இருக்காது. ஏன்னா கைலாசத்தில் இருக்கிற சிவன் தான் சிவசங்கரன், கைலாசத்தில் தான் இருப்பார். அதனால தான் கோவே சிவசங்கர தேசிகனே அப்படின்னு சொல்லுவார், அருணகிரிநாதர் பாடுவார். இது வேறு. ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். அண்டு இப்போ நீ கூட சாமி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஏதாவது ஒரு கோயிலில் ஒன்று உட்கார வைப்பாங்க, ஏதாவது ஒரு கோயிலில் அவனுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கும் வேறு ஒரு பெரிய கோயில் இருக்கிறதுக்கும் ஒரே மாதிரியான கனெக்ஷன், ஒரே மாதிரியான பவர் அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கேளு. நமது வேதங்களோ உபனிஷத்துக்களோ அல்லது சைவ சித்தாந்தமோ இறைவனின் அவதாரம் என்ற கான்செப்டை பற்றி பேசவே இல்லை என்றும், வைணவம் மட்டும்தான் அது பற்றி கூறுகிறது என்றும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பற்றிய ஒரு ஆன்மீக கலந்துரையாடலில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தங்களது மேலான கருத்துக்கள். Energy is neither created nor destroyed, it is transferred. அதனால் இந்த உலகத்தில் டிரான்ஸ்ஃபர்டு எனர்ஜிஸ் நிறைய இருக்கும். இந்த அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். ஒரு அல்டிமேட் டிவைன் எனர்ஜி இருக்குது, யூ நேம் இட் அஸ் காட், ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அதில். அந்த எனர்ஜி இந்த உலகத்தில் எப்பயாவது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இறங்கி ஒரு பக்குவியான தகுதி வாய்ந்த மனித உடலுக்குள்ளே தான் வசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அவதாரம் என்பது அந்த அல்டிமேட் டிவைன் எனர்ஜி பூமிக்கு இறங்கி வந்து தகுதியான ஒரு மனித உடலில் வசித்து சில செயல்களை இந்த மனிதர்களுக்காகவும் உலகத்துக்காகவும் செய்கிறது. இப்போது ரமண மகரிஷி இருக்கார், அவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க. ராமகிருஷ்ணர் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க. ஒரு இயேசு, புத்தர், ராமர், கிருஷ்ணர்
இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க. ஸோ இந்த 1000 வருஷத்துக்கு வர்றது நீங்கள் அவதாரம்னு நம்பலாம். இந்த 100 வருஷத்துக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களும் நல்ல மகாத்மாக்கள் தான். ஆனால் தே ஆர் நாட் லைக் ராமா, கிருஷ்ணா, ஜீசஸ், புத்தா அந்த நிலைகளை தொட்டவர்கள் அல்ல. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிக்க முடியும். எடுத்தோடனே இதெல்லாம் கிடையாது அப்படின்னா உனக்கே என்னடா ராமகிருஷ்ண பரமசர் அவ்வளோ பெரிய ஆளுன்றாங்க, அவர் அவதாரம் இல்லையாண்ணா? இல்லை. ரமணர் அவதாரம் இல்லையா? இல்லை. என்ன உங்களுக்கு புரியுது கஷ்டம். ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், இயேசு, புத்தர் இவங்கெல்லாம் அவதாரங்கள். அப்போது ஒரு தகுதி வாய்ந்த ஹியூமன் பாடிக்குள்ளே கடவுளுடைய அல்டிமேட் எனர்ஜி இறங்கி வருவது என்பது தான் அவதாரம் என்பது. எல்லாராலையும் அந்த உயரங்களை தொட முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நல்ல பதவி கிடைக்கும், ஒரு பதவி, ஆத்மாவில் பதவி. 1000 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வர்றதும் உலகத்தில் உண்டு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 7 டைம்ஸ் வரணும் உலகத்தில். 1000 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி உத்தமமான பிறவிகளை எடுத்து உலகத்துக்கு வரணும். அந்த மாதிரி 7000 வருஷம் இந்த உலகத்தில் யார் இருந்து 7 உத்தமமான பிறவிகளை 1000 வருஷத்துக்கு கிடக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க என்ன ஆவாங்க? சூரியன் ஆகிடுவாங்க, சந்திரன் ஆகிடுவாங்க, ருத்ரர்கள் ஆகிடுவாங்க, ஏதாவது ஒரு பெரிய கோயிலில் போய் சாமியாக உக்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க செய்த தவத்துக்கும் அவங்களுடைய திறமைக்கும் ஏற்ற மாதிரியான பதவிகள் கிடைக்கும். அதாவது யூ கேன் பிகம் ஆதித்யானா மகம் விஷ்ணு அப்படின்னா 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அதில் கேசவாயனமா, மசூதனன், சிரிக்கணும், விஷ்ணுவாயனமான்றாங்க. அப்போ நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. ருத்ரானாம் சங்கர சாஸ்மிங்கிறார். 11 ருத்ரர்கள் இருக்கார். ஏக தச 1 + 10 ஏகதச ருத்ரர்களில் ருத்ரானாம் சங்கரன்றார். ருத்ரர்களுக்குள்ளே நான் சங்கரனாக இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் போஸ்டிங். ஒரு துருவன் நட்சத்திரம் ஆகிறான். வசிஷ்டருடைய மனைவி ஆகிய அருந்ததி கணவங்கிட்டிருந்து நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அருந்ததி நட்சத்திரம் ஆயிடுறா. மிருகசீரிஷம்ன்றது நட்சத்திரம். அண்டு ஆருத்ரா என்பது ஒரு ரெட் ஐ புல் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். மாதிரி இதெல்லாம் அந்த உலகுயிர்த்திலெல்லாம் ஒளி நெறி பெற்றினாங்கள்லாம் ஒளியில் அப்போ நட்சத்திரங்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இது எல்லாமே இந்த உயர்ந்த நிலைகளை தொட்டவங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைகளை தொட முடியாதவங்க என்ன ஆகுறாங்க? நதியாக மாறுறாங்க. ஒரு மலை மேலே சங்கல்ப விசேஷத்தினால ஏதோ ஒரு கோயிலில் உட்காருவாங்க. இல்லை நீங்கள் உங்கள் காலனிகளில் கட்டுற கோயிலில் அவங்க மீட்டிங் போட்டு அனுப்புவாங்க யாரையாவது, இந்த கோயிலில் நீ போய் உட்காருன்னு. அந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் உங்களுக்கு மந்திரம், தந்திரம், பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு யூ ஹாவ் டு சார்ஜ் யுவர் செல்ஃப். ஏன்னா அவங்களுக்கு நீ நல்ல செய்யும் உன் பவர் குறைஞ்சிக்கின்னு இருக்கும். அந்த பவர் குறைய அவங்க டெய்லி மந்திரம், யாகம் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இன்னும் அந்த சார்ஜை ஏற்றிக்கிட்டே போகும். அதனால் கும்பாபிஷேகம் பண்ணால் ஒரு கோயிலில் 12 வருஷத்துக்குள்ள எனர்ஜியாக அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. நீ செல்ஃபோன் பேசினே இந்த எனக்கு சார்ஜ் இறங்கிடுது இல்லை, நம்பர் 4லேருந்து 1க்கு வந்துச்சு, நான் சார்ஜ் பண்ணின்னு வர்றேன்றியா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கோயிலில் இருக்கிற சாமிகள்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதை விட நாங்கள் தான் பவர்ஃபுல். நாங்கள்லாம் நடமாடும் கோயில்கள், அது படமாடும் கோயில். நாங்கள் மூச்சு வச்சுருக்கோம். எங்கள் மூச்சுக்குள்ளே நாங்கள் மந்திரம் வச்சுருக்கோம். நான் ஏதோ அட்டடிக்கிற மாதிரி உனக்கு தெரியும், கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் மந்திரம் வச்சுருக்கேன். சுவாச நிஸ்வாசம்னாங்க. வெளிக்காற்று உள்காட்டுலேயே எனக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது. எப்படி ஊசியில் நூல் கோக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த அடிவயத்தில் இருக்கிற நெருப்பு எடுத்து நான் இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்குற மாதிரி செய்கிறேன். என்னுடைய பிரீத் இதோட கட்டாயிடும். இதுக்கு நாசிமுனை சுவாசம்னு பேர். இப்போ காற்று இப்படி வெளியே வரும், எங்கள் காற்று திருப்பியும் அப்படியே போயிட்டு ரீசர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு மகான், ஒரு சித்த புருஷன், ஒரு ரிஷி, இவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நிலைகள் அல்ல, ரொம்ப பெரிய நிலைகள். அவங்களுடைய ஜென்ரேட்டிங் பவர்ன்றது அவங்கக்கிட்டேயே இருக்குது. அதனால் இதெல்லாம் நடமாடும் கோயில்கள். ஒரு சாதாரண கோயிலில் கல்லில் இருக்கிற பவரோடு நாங்கள் வச்சுருக்கிற பவர் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயும் சிவசங்கர் பாபா இருக்கார் இல்லையா, இவர் நிறைய சித்தி செஞ்சுருக்கார். சித்தின்னா இன்கல்கேட்டிங் அக்கல்ட் பவர்ஸ்ன்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் எத்தனை தெய்வ வடிவங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நான் சித்தி பண்ணியிருக்கேன். எல்லா கடவுளையும் பிடிச்சிருக்கேன் நான். ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லா கடவுளும் நான் காட்டுறேன்ல உனக்கு. இது வரைக்கும் உலக வரலாற்றில் யாராவது கேமராவில் தன்னுடைய நெற்றிலேருந்து இவ்வளோ கடவுளையும் காட்டியிருக்காங்களா? இல்லை. அமெரிக்காவில் என்னை வச்சு ஆராய்ச்சியே பண்ணாங்க.
எம்ஐடியில் பாஸ்டனில் ஒரு 4 சயின்டிஸ்ட்டு, ராமன் ஒருத்தர், பிஆர் கார்டு சயின்டிஸ்ட் ஒருத்தர், என்னை வச்சு என்னை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஆரம்பிங்கன்னு கேமரா வச்சுன்னு உட்காந்துக்கிட்டானுங்க. 1 ஹவரில் நான் 132 152 விதமான டிஃப்ரெண்டிங் இதெல்லாம் காட்டினேன். அதில் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவைன் எனர்ஜி காட்டினேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவர் எதையும் மறைக்கலை, இது எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அவர் பண்ணது உண்மை, நாங்களே சாட்சி, எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு சயின்டிஸ்ட்டு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சுலபம், ஒரு பிளேஸ் இருட்டாக இருக்குது, அந்த இருட்டான இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை நீ ஃபோட்டோ எடுக்கணுன்னா என்ன பண்ணுவேன், உன் கேமராவில் ஃப்ளாஷ் இருக்கணும். உன் கேமராவில் ஃப்ளாஷ் இருந்தால் அந்த இருட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு உன் கேமராவில் வரும், பிரிண்ட் போட்டால் தெரியும். அந்த மாதிரி நான் இங்கே நெற்றிக் கண்ணு வச்சுருக்கேன், ப்ளூ லைட் வச்சுருக்கேன். நான் இந்த லைட்டில் இருட்டில் இருக்கிற இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு. இதுவும் விஞ்ஞானம் தானே, என்னோடய ஃப்ளாஷ், அதிலிருந்து நான் இருட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டுறேன்றேன் நான். இது வந்து ரொம்ப பெரிய பாஷை. நம்ம சொல்ல ஜனங்களுக்கு அப்படியா அப்படின்வாங்க. நான் காட்டிட்டு தானே பேசுகிறேன், நான் வாயிலையா நான் வந்து வடை சுட்டுன்னு இருக்கிறேன். எத்தனை தடவை காட்டிட்டேன், 10 அவதாரமும் இருக்குதுன்னு காட்டினேன். எல்லா மகான்களும் காட்டுறப்பா திருப்பியும். போ, அவங்களோட போ. இது வரைக்கும் யாருமே இதெல்லாம் பண்ணதில்லை உலகத்தில், நான் தான் முதல் தடவை பண்ணேன். மக்களுக்கு புரியல, அதனால் இதை பற்றி பேசுகிறதையும் விட்டேன். மக்களுக்கு இந்த தாடி கிடி வச்சுன்னு கையில் வாத்தோட்டுற குச்சி வச்சுன்னுக்கிறது அவங்களுக்கு தான் சாமியார்ன்றானுங்க. நம்ம ஜாலியாக அடிச்சுன்னுட்டு ஒரு இன்டலெக்சுவல் ஒர்க் பண்ணுறோமா, அதனால் மக்களுக்கு புரியல. பார்த்து அவங்களுக்கு கீச்சிட போகிறேன். மேலே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அகஸ்தியர், டாப்பில் அகஸ்தியர். அதுக்கு கீழே பாரு, கொடை கீழே கால் மேலே கால் போட்டுன்னு ஸ்ரீடி சாய்பாபா. அதுக்கு கீழே வந்து காஞ்சி பரமாச்சாரியார் 2 ஃபார்மில் இருக்கார். அதுக்கப்புறம் யோகி ராம் சரத்குமார், அதுக்கு கீழே சேஷாதிரி சுவாமிகள், அதுக்கு கீழே கோடி மகான். இவங்க எல்லாரையும் நான் காட்டினேன், இங்கே காட்டினேன். நீ எதுக்கு அங்கெல்லாம் போய் அலைஞ்சினுக்கிறேன்னு தள்ளு. இங்கே பாருங்கள், 10 அவதாரத்தையும் நானே காட்டியிருக்கேன். மச்ச கூர்ம வராக வாமன எல்லா கடவுளையும் நான் காட்டிட்டேன், இங்கே காட்டிட்டேன். ஓகேவா? போ. ஸோ நம்ம சொல்கிற நிலைகள் மக்களுக்கு புரியாது, நம்ம என்ன பண்ண முடியும்? நவகோளும் அமர்ந்த வண்ணமே விளங்கும் அப்பா சிவா, தன் பணியை ஆற்ற ஒண்ணாது தடுத்திடும். மாந்தனும் பகையாளியாம் ஆதித்தன் தலத்திருக்க. மாந்தனும்னா சனி பகவான். மாதனம் நீ ஈட்ட மாமன்னரும் உன்னை அண்டி தம் வினைதனை துறக்க செய்திட்ட தோஷம் எத்தன்மை தாயினும் அது தானும் முன் தன்னால் தவிடு பொடியாகும் பாராய். நம்மக்கிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க என்னதான் இப்போ தோஷம் பாவம் கர்மாலாம் வச்சுருந்தா கூட நம்மக்கிட்ட வந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு தவிடு பொடி ஆகிடும், அந்த கர்மாலாம் மன்னிக்கப்படும். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. இந்த பூமியில் இருக்கிற எந்த பதவியும், அமெரிக்கன் பிரசிடென்ட், ஆஸ்திரேலியன் பிரசிடென்ட், லண்டன் குவீன், எந்த பதவியும் நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்றது அல்ல. இந்த பூவுலகில் எந்த பதவியும் உன் தகுதிக்கும் தவத்துக்கும் ஏற்றது அல்ல. விஸ்வாமித்திரர் சொல்றாரு. முடிசால் மன்னரும் நின்னிடத்து வந்து சரிநிகர் சமானமாய் தான் அமர்ந்து தம் வினை அறுக்கும் வண்ணமே கீர்த்தி பெறுவாய் எம் மைந்தா. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க கஷ்டத்தை வந்து உங்கள்கிட்ட தீர்த்துக்கிற மாதிரி நீ வந்து கீர்த்திகளை அடைவாய். நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்திலே உசாவி செல்லும் காலம் உண்டு. நீ இருக்கிற இடத்துல எல்லா தேவர்களும் வந்து ஒன்றை பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. எம் மைந்தா பொய்த்திடின் இவ்வேட்டை சுட்டிடு. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இதுவெல்லாம் நடக்கலன்னு சொல்லு, நான் இந்த ஓலையை கொளுத்திடுறேன் அப்படிங்கிறார். உன்னை உணர்ந்தார் யாரப்பா, உன்னை உணர்வாரும் உளரோ ஓதப்பா. உன்னை பற்றி யாருக்கே தெரியும் அப்படிங்கிறார். மேலோரும் கீழோரும் உனக்கு ஏகமே அப்பா. உனக்கு ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவேன். மேலோரும் கீழோரும் உனக்கு ஒரே மாதிரி தான் நடத்துவேன், நோ பார்ஷியாலிட்டிஸ். நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். You can study the mind of the people
அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேட் கர்மாஸை மாற்றுறதுக்காக கடவுள் ஒன்று பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. அதனால தான் நான் சாமியார் வேஷம்லாம் கட்ட மாட்டேன். ஆசிரமம்னா என்ன? சாமியார் வேஷம் கட்டுறது, சந்நியாச கோலம் எதுவும் உனக்கு தேவையில்லை. ஏன்? நீ சொன்னால் நவகிரகங்களும் கட்டுப்படும். இது ரொம்ப பெரிய பார். 9 கிரகம் கூட நான் சொன்னால் கேட்கும். நீ சொன்னால் நவகிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உங்களுக்கு எல்லாமே மேலே இருந்து தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஆச்சாரியனும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. நான் குருன்னு சொல்லுவாங்க. நீ குருவெல்லாம் கிடையாது. யுவர் காட், யுவர் காட், யுவர் காட் அப்படின்னு சொல்லுது. இப்போ 92லேயே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் சிவசங்க பாபா மிக அதிகமான உயரங்களை தொட்டிருக்கிறார். அண்டு வரட்டும், அந்த டைம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க நமக்கு என்ன ஆகணும். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன குறை? எந்த வசதிகளை வேணாலையும் நம்மளை நம்பி வர்றவங்க நாமே செஞ்சு கொடுக்க முடியும். இன்னொருத்தர்கிட்ட நம்ம கைட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. வி ஆர் வெரி வெல் செட்டில். God has given me a particular work which I am ready. நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக தான் உட்காந்துக்கிறேன். என்ன பஞ்சம் நம்மளுக்கு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற வசதி யார்கிட்டையுமே கிடையாது. அவன் 5 ரூபாய்க்கு நோட்டீஸு மாரியாத்தா கோவிலில் கூழ் ஊற்றினா அலையிறான். நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜாலியாக உட்காந்துக்கிறேன் மாதிரி. எதுவுமே பஞ்சமே இல்லை. எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம். சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 கோயிலில் டெய்லி காத்தால் பரியாக நடக்குது இல்லையா? 3 கோயிலே யாக நடக்குது. எல்லாரும் நல்ல ஸ்ரத்தையாக தான் பண்ணுறாங்க. நான் என்ன குறிக்கு மாறி அடிக்கிற ஐடியா வச்சுருக்கேன். நிஜமாக ஸ்ரத்தையாக செய்கிறவங்கள தான் வச்சுருக்கேன். இங்கே பண்ணுறாங்க, துர்கா கோயிலில் பண்ணுறாங்க, பிள்ளையார் கோயிலில் பண்ணுறாங்க. அண்டு எதுக்குமே பஞ்சம் இல்லை. எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்டு அலட்டிக்காவது நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? கொஞ்சம் கூட அலட்டிக்கிறதே இல்லை. இப்போ கேன்டீன் எல்லாம் இருக்குது. எல்லாம் வாலண்டியர்ஸ் தான் செய்கிறாங்க. இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குது. ரொம்ப டிசிப்ளின் நடக்குது. இங்கே இருக்கிற மாதிரி நல்லவங்களையும் நீ வெளியே பார்க்கவும் முடியாது. எல்லாருமே மிடில் கிளாஸு. அவங்க விருப்பப்பட்டு இங்கே வராங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் உங்களுக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. ஸோ தெர் இஸ் ரியல் லவ் இன் திஸ் பிளேஸ். தெர் இஸ் டெடிகேஷன், தெர் இஸ் கமிட்மெண்ட். இதெல்லாம் ஒன்றும் கட்டி கொடுத்த சாதம் இல்லை, தானாக வர்றது தான். அதனால் வி ஹவ் கம் டு ஷோ வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் டு த அதர் சொசைட்டி. அவனுக்கு தலையெழுத்து இருந்தால் இங்கே வருவான். வரலன்னா நமக்கு என்ன அர்த்தம்? நம்ம வசதியாக தான் இருக்கும். நம்ம ஒரு குறையும் இல்லை. நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஆனால் வசதியாக தான் வச்சுருக்காரு பெரும்பாலும் இந்த ஆர்கனைசேஷன். சுத்தமாக வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் ஆள் இருக்குங்க. வேதத்துக்கு ஆள் இருக்குது, பாட்டுக்கு ஆள் இருக்குது, வாலண்டியருக்கு ஆள் இருக்குது. எந்த இடமாவது ஒரு குப்பையை நீ காட்டிடு எனக்கு. எல்லாம் நீங்கள் தான் பெருக்கிறீங்க, நீங்கள் தான் முழுக்கிறீங்க. எல்லாம் நீங்கள் தான். காலையில் பாரு, குழந்தைங்கள்லாம் பெருக்கின்னு இருக்கோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஏரியா பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எல்லாம் காலம் பேசும், வருங்காலம் பேசும். காண வேண்டாமோ காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம் நெய்ய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ ஓட்டை சடலம் ஓடுங்க ஓட்டை சடலம் ஓடுங்க வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிரோட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ
ஐயனை காண வேண்டாமோ, தில்லையை காண வேண்டாமோ, சிவனை காண வேண்டாமோ. மயில் மீது விளையாடும் வடிவேலனே, மயில் மீது விளையாடும் வடிவேலனே, மயில் மீது விளையாடும் வடிவேலனே, முருகனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே, முருகனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே. உன்னை மனமார நினைப்பவர்க்கு அருள் பாலனே, உன்னை மனமார நினைப்பவர்க்கு அருள் பாலனே, மயில் மீது விளையாடும் வடிவேலனே. கையிலை வாழ் ஜெகதீசன் மைந்தனே கந்தனே, கையிலை வாழ் ஜெகதீசன் மைந்தனே கந்தனே, கலங்காது என்னை காக்கும் கருணாகரனே, கலங்காது என்னை காக்கும் கருணாகரனே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.